வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி திங்கள் 11ஆம் நாள் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து 11வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பாசுரத்திற்கு செல்லுவோம். கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமயிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம்பாவாய் எற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம்பாவாய். அருமையான 11வது பாசுரம். அதாவது இன்றைக்கும் ஒரு தோழிமார் வீட்டுக்கு போய் அங்கே உறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய குழந்தைகளோடு சென்று அங்கே போய் நின்றுடுது. அங்கு கற்று கறவை கணங்கள் பலகறந்து கறவை மாடுகளிலிருந்து காலையிலே எழுந்திரிச்சு கறக்கிறாங்க. அந்த சத்தமும் அவங்களுக்கு கேட்கலை. பகவான் என்ன செய்கிறார்? அசற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அவரை அழித்து நியாயத்தை காக்க வேண்டும், அநீதியை அழிக்க வேண்டும் என்றதற்காக செய்த அந்த செயலை இங்கே ஒப்பிடுகிறார். அது மட்டுமில்லாத குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. குற்றமோ தெரியாதவர்கள் கோவலர்கள். அப்படிப்பட்ட ஒரு குலத்திலே நீ பிறந்து புற்று அல்குல் புனமையிலே போதாராய். இந்த புத்துக்குள்ள பாம்பு உள்ளே இருக்கிற மாதிரியே நீ படுத்துக்கிட்டு தூங்கினு இருக்கிற, வெளியே வராமல் இருக்கிறியே, இது நியாயமா? சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணனுடைய பேர் பாடிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த பாடுகின்ற சப்தம் உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்டார். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி, செல்வம் மிகுந்த ஒரு பெண் பிள்ளையே, இப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்து இந்த பாவை நோன்பு நோன்புவதற்கு எல்லோருமே வந்து விட்டோம், முகில்வண்ணனுடைய பேர் பாடிக்கொண்டிருக்கிறோம், நீயும் பாட வேண்டுமல்லவா? எழுந்து வா. எற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம்பா. எதற்காக தான் நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கிற, அதனுடைய பொருள் தான் என்ன அப்படின்னு உரக்க குரலிலே சத்தம் போட்டு சண்டை போடுகின்ற நிலவில் அங்கே வருகிறார். அதன் பிறகு அவங்க எழுந்து வந்துட்ட பிறகு அழைத்து கொண்டு நீராடி பாவை நோம்பிருந்து நம்முடைய முகில்வண்ணன் பகவானை பாடி அவனுடைய அருளை முழுமையாக பெறுகிறார்கள். இந்த அருமையான காட்சியை 11வது பாசுரத்திலே அற்புதமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டாள் நாச்சியார். நாளைய தினம் 12வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். வணக்கம்.